சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி காப்பர் நிக்கல் காயின்ஸை பற்றி 5 ரூபா பற்றி போட்டிருந்தேன். இன்றைக்கி பிராஸ்க்கு, அதாவது அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் காயின்ஸுங்க என்னென்ன ரேட்டுக்கு ஏறி இருக்குது, என்னென்ன காயின்ஸ் எவ்வளோ விலை இப்போ புக்கில் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதே மாதிரி வீடியோ முழுசாக பாருங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன காயின்ஸு வீடியோ காட்டியிருப்பேன்னு எவ்வளோ ரேட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி புக்கு, இந்த வருஷம் புக்கு, அதாவது 24லேருந்து 25 காயின் புக்கு யாருக்கான வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது எங்கள் டீலர்கிட்ட சொல்லி உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் டீலர் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கே டேரெக்டாக என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாங்க சார். புக்கு வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் நம்பரில் கூப்பிடுங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நான் நம்பர் கொடுத்துட்றேங்க சார். இன்றைக்கி காயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார். சார் போன ட்ரிப்பு, அதாவது 2 நாளுக்கு முன்னாடி இந்த காப்பர் நிக்கல் காயின்ஸ் ஸ்டீல் காயின்ஸோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது இந்த காயின்ஸ் தான், மதர் காயின்ஸு. கொஞ்சம் கேமரா கொஞ்சம் கிளியராக தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 5 ரூபா காயின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த காயின்ஸு டிசைன் பார்த்துக்கு 5 ருபீஸ் காயின்ஸு. இதில் பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு 4 இடத்துலையும் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இந்த 3 காயின்ஸ் ஸ்கேரில் இருக்குது. ஒன்று பாம்பே மின்ட் மட்டும் காமனில் இருக்குது. 10லேருந்து 50 பாம்பே, கல்கத்தா 25லேருந்து 100, ஹைதராபாத் 10லேருந்து 100, நொய்டா 25லேருந்து 10. மொத்தத்தில் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி யூஎன்சி கண்டிஷன் இருந்தனா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. யூஎஸ் கண்டிஷன் இருந்தனா ஒரு 7 ரூபாலேருந்து ஒரு 8 ரூபாக்குள்ளே வாங்குவாங்க சார் இந்த பிராஸ் காயின்ஸுங்க. அடுத்தது அண்ணா காயின். இவர் நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான தலைவர். அவரோட காயின்ஸு என்னென்ன காயின்ஸு, பாம்பேலையும் கல்கத்தாவில், அதாவது ஒரு நிமிஷம் சார், அதாவது அண்ணா காயின். இதில் பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 3 ஸ்கேரில் இருக்குது, 25லேருந்து 100. அதுக்கு அடுத்தது பார்லிமெண்ட்டு 5 ருபீஸ் காயின். இதில் பாருங்கள் 2 ஸ்கேரு, 1 காமன். பாம்பே மின்ட்டு காமனு, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேரில் இருக்குது, 20லேருந்து 70. மேக்ஸிமம் எந்த டீலருக்கும் வாங்க மாட்டாங்க. லாட்டாக இருந்தேன்னா ஒரு 7 ரூபா மட்டும் கொடுத்து வாங்குறதுக்கு இந்த காயின்ஸுங்கெல்லாம் இருக்குது. நான் இதில் ரேர் இருந்தானே சொல்கிறேங்க சார், அப்படியே பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த காயின்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக இந்த 5 ரூபா காயின்ஸு இதோட முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்துக்குங்க 5 ரூபா காயின்ஸு. இதில் பாம்பே மின்ட்டு 15லேருந்து 75, கல்கத்தாவும் ஸ்கேரில் இருக்குது, அதாவது காமனு. ஹைதராபாத்து, நொய்டா மின்ட் ஸ்கேரில் இருக்குது, 15லேருந்து 100. அதுக்கு அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் காயின்ஸு பார்த்துக்குங்க. இதுலேயும் பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட் அடிச்சிருப்பாங்க. 3 மின்ட்டு காமனு, பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு. நொய்டா மின்ட்டு மட்டும் ஸ்கேரு, 15லேருந்து 100. மீதி எல்லாம் 15லேருந்து 50ங்க சார். அதுக்கு அடுத்தது மதர் காயின் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது மதர் காயின். அவரோட காயின்ஸில் 4 இடத்துல பிரிண்ட் வச்சுருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. இதில்
பாம்பேயும் கல்கத்தா வந்து காமனில் இருக்குது. 2 மின்ட் மட்டும் ஸ்கேரில் இருக்குது. ஹைதராபாத் நொய்டா மின்ட் வந்து 15லேருந்து 100, ஹைதராபாத் வந்து 15லேருந்து 70, 15லேருந்து பாம்பே மின்ட்டும் கல்கத்தா மின்ட்டும் 50. அதுக்கு அடுத்தது நம்ம பேங்க் காயின், புலி காயின் 5 rupees. அது வெரி வெரி காமன். ஒரே சிங்கிள் மின்ட் தான், 10லேருந்து 30 காமனு பாம்பே மின்ட்டில் அடிச்சிருப்பாங்க. பாருங்க சிஏன்னு போட்டிருக்குது. சிஏன்றது யாரும் வாங்குறது நிறைய காமனாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்துக்குங்க, இந்த தலைவரோட ஃபோட்டோவில் இன்னைக்கு மொத்தம் பாம்பே மின்ட்டில் 2 பாம்பே மின்ட்டில் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இதில் வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, இந்த வருஷத்துக்கு நடுவில் எந்த மின்ட்டு இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் விலைக்கு போகும், ரேர் கேட்டகரியில் இருக்கும். மின்ட்டுங்க, பாம்பே மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு இருந்ததுன்னா விலைக்கு போகாது. பாம்பே மின்ட் என்னன்னா ஒரு மேக்சிமம் ஒரு 500லேருந்து 1000 ரூபா 1500 கொடுத்து வாங்குவாங்க, காயின்ஸோட கண்டிஷன் பொறுத்து. பாம்பே மின்ட்னு தெரிஞ்சுங்க. பாம்பே மின்ட்ன்றது டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். டைமண்ட் ஷேப்பில் இருந்தானா 10லேருந்து 50. கல்கத்தா மின்ட்டு 15லேருந்து 100 ஸ்கேரு. ஹைதராபாத்து 15லேருந்து 100. நொய்டா மின்ட்டு 15லேருந்து 100. இன்னொரு பாம்பே மின்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்றது. இந்த காயின்ஸில் கல்கத்தா மின்ட் மாதிரி எந்த மின்ட்டு இல்லாமல் இருந்ததுன்னா அது எந்த மின்ட்டு இல்லாமல் இது இருந்ததுன்னா அதோட விலை ரேட் இருக்குங்க சார். பாருங்க, பாம்பே மின்ட்டுன்னு போட்டிருக்குது. அதுவும் பாம்பே மின்ட்டுக்கு தான் சேர்றது. அதுதான் கண்டிஷனை பொறுத்து தான் விலை வரும். நான் 1500லேருந்து 4000 மட்டும் போட்டிருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த காயின்ஸ் டிசைனு பார்த்துக்குங்க. கோயில் காயின். இதில் வந்து பாம்பேயும் கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா 4 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இதில் வந்து பாம்பே மின்ட்டு 10லேருந்து 50, கல்கத்தா மின்ட் வந்து 1570, ஹைதராபாத் மின்ட் வந்து 15லேருந்து 70, நொய்டா மின்ட் மட்டும் 15லேருந்து 150 ஸ்கேரில் இருக்குது. இந்த காயின்ஸு எல்லா காயின்ஸில் நொய்டா மின்ட் மட்டும் கொஞ்சம் டாப்பில் இருக்குது. நொய்டா மின்ட் என்னன்னா உங்கள் கலெக்ஷனுக்கு 1 10 பீஸ் இருந்தானே எடுத்து வைங்க. அதுக்கு அடுத்தது கேமிங் காயினு, டெல்லி காயினு. இதில் வந்து 4 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு. அது பாம்பேயும் 15லேருந்து 50, கல்கத்தா 15லேருந்து 50, ஹைதராபாத் வந்து 15லேருந்து 75, நொய்டா மின்ட்டு. நொய்டா மின்ட்டு தான் சொன்னல, நொய்டா மின்ட்டு மட்டும் இருந்ததுன்னா டாட்டாக இருக்கும். வருஷத்துக்கு கீழே டாட் ரவுண்டாக டாட்டாக இருந்ததுன்னா எடுத்து வைங்க. ஒரு கலெக்ஷனுக்கு நல்லா மவுஸ் ஆகும். மொத்தத்தில் காயின்ஸுங்க, தலை காயின்ஸுங்க எல்லாம் கலெக்ஷன் பண்ணுங்க. எந்த டைம்லன்னா எந்த காயின்ஸ் ரேட்டு ஏறும், எந்த காயின்ஸ் இறங்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ரன்னிங் காயின்ஸ் இது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கும் ரேட் ஏற்றுவாங்க. அதுக்குன்னு தலை காயின்ஸுக்கு எதாக இருந்தாலும் கலெக்ஷன் பண்ணுவீங்க, தப்பில்லை. அதுக்குன்னு நிறைய கலெக்ஷன் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு ஒரு இதில் தலைவர் ஃபோட்டோவில் ஒன்று ஒரு 10 காயின்ஸ் எடுத்து வைக்கலாம். அதில் முக்கியமாக நொய்டா மின்ட்டேன்னு எடுத்து வைங்க. நொய்டா மின்ட்டு எல்லாத்துலேயும் பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி இந்த டிசைன்லையும் பார்த்துக்குங்க. பாம்பே மின்ட்டு, கல்கத்தா மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு. இந்த 4 மின்ட்டில் அடிச்சிருப்பாங்க. நொய்டா மின்ட்டு வந்து ஸ்கேரில் இருக்குது 15லேருந்து 100, மீதி எல்லாம் 15லேருந்து 50 புக்கில் போட்டிருக்குது. ஆனால் டீலருங்க வாங்குறதுன்னா ஒரு 6 ரூபாலேருந்து 7 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்புங்க இருக்குது. நிறைய வச்சுருந்தாங்கன்னா அந்த ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. அதுக்கு அடுத்தது ஃப்ளைட்டு பறக்கிற மாதிரி காயின்ஸ் இருப்பாருங்க. இதில் வந்து 4 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே மின்ட்டு, கல்கத்தா மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு. இதில் வந்து ஹைதராபாத் மின்ட்டு
பாம்பே கல்கத்தா 3 ஸ்கேரில் இருக்குது. ஆனால் ஹைதராபாத் மின்ட்டு பார்த்துங்க, ஹைதராபாத் மின்ட்டு மட்டும் ஸ்டார் இருந்தேன்னா 15லேருந்து 250, மீதி 2 மின்ட்டு வந்து 15லேருந்து 100. பாம்பே மின்ட்டு மட்டும் 15லேருந்து 50 ஸ்கேர், அது காமன். அதுக்கடுத்து இந்த டிசைன் பார்த்துக்குங்க. இதுலேயும் 4 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. இதில் 3 வந்து ஸ்கேரு 15லேருந்து 100. 1 வந்து பாம்பே மின்ட் வந்து 15லேருந்து 50. அதுக்கடுத்தது இந்த டிசைன் பார்த்துக்குங்க. இதில் வந்து 4 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே மின்ட்டு, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. இதில் வந்து நொய்டாவும் ஹைதராபாத் மின்ட்டு வந்து ஸ்கேரில் இருக்குது 15லேருந்து 100. மீதி 2 மின்ட்டு வந்து கல்கத்தாவும் பாம்பே வந்து 15லேருந்து 50. அது காமன். அதுக்கப்புறம் இன்னொரு பார்லிமெண்ட் காயின்ஸு. இதில் என்ன மின்ட்டு 4 இடத்துல அடிச்சிருப்பாங்க. 1, 2, 3 பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. ஆனால் இதில் வந்து பாம்பே காமனு 15லேருந்து 50. மீதி கல்கத்தா மின்ட் வந்து 15லேருந்து 200. மீதி 2 மின்ட்டு ஹைதராபாத், நொய்டா வந்து 15லேருந்து 100. அதுக்கு அடுத்தது ஸ்டீல் காயின் ஒன்று. பகத்சிங் காயின்ஸில் வந்து சிங்கிள் மின்ட்டு தான் ஹைதராபாத் மின்ட்டு 10லேருந்து 45 காமன். இது நிறைய கிடைக்கிறதுனால காமனுங்க சார். இதில் வந்து கோர்ட், கல்கத்தா கோர்ட் காயின். இதில் வந்து பாம்பே மின்ட்டு, கல்கத்தா மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு. பாம்பே மின்ட் இருந்ததுன்னா 15லேருந்து 50, கல்கத்தா மின்ட் இருந்ததுன்னா 15லேருந்து 50, ஹைதராபாத் மின்ட் இருந்ததுன்னா 25லேருந்து 500, நொய்டா மின்ட் இருந்ததுன்னா 15லேருந்து 100. இதில் வந்து ஹைதராபாத் மின்ட் மட்டும் கொஞ்சம் வெரி டிமாண்ட் இருக்குது. அடுத்த வருஷம் இது இருந்தானா எடுத்து வைங்க. கல்கத்தா கோர்ட் காயின்ஸில் வந்து இது ஹைதராபாத் மின்ட் ஸ்டார் இருந்தானா எடுத்து வைங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக ரேர் ஆகிறது சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த வருஷமே வெரி ரேரில் 500 ரூபா மட்டும் போட்டிருக்கிறாங்க இஎன்சியில். அதுக்கு அடுத்தது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நேரு அவங்க அப்பா காயின். அதாவது பாம்பே பாருங்க காயின்ஸை பார்த்துக்குங்க. பாம்பே, ஹைதராபாத், கல்கத்தா, நொய்டா. இதில் வந்து 3 ஸ்கேரு, அதாவது கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு ஸ்கேரில் இருக்குது. மீதி பாம்பே மின்ட்டு காமனில் இருக்குது 20லேருந்து 50. கல்கத்தா மின்ட் வந்து 25லேருந்து 100, ஹைதராபாத் வந்து 75லேருந்து 200, நொய்டா மின்ட் வந்து 25ல 150. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டீலில் பார்த்துக்குங்க. இதில் வந்து 3 மின்ட்டு ஸ்கேரு, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. பாம்பே மின்ட்டு காமனில் தான் இருக்குது 20லேருந்து 50, இது 70. கல்கத்தா மின்ட் வந்து 20லேருந்து 100, ஹைதராபாத் மின்ட்டு கொஞ்சம் ஸ்கேரில் இருக்குது இருந்தானா எடுத்து வைங்க. இதில் ஹைதராபாத் வந்து 50லேருந்து 250 போட்டிருக்குது. நொய்டா மின்ட்டு 20லேருந்து 150 ஸ்கேர். மதன் மோகன் மால்வியா காயின்ஸில் இதை பார்த்துக்குங்க. இதில் வந்து 4 இடத்துல 5 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே மின்ட்டில் 2, கல்கத்தா மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு. பாம்பே மின்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பாம்பே டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த மின்ட்டில் இருந்தானா 20லேருந்து 70. இன்னொரு பாம்பே மின்ட்டுன்னா எம் மின்ட்டுன்னு போட்டிருக்கோம். எம் மின்ட்டு பாருங்கள் ஸ்கேரில் இருக்குது 50லேருந்து 200. கல்கத்தா மின்ட்டு 20லேருந்து 100, ஹைதராபாத் வந்து 50லேருந்து 250, நொய்டா மின்ட் வந்து 20லேருந்து 150.
அதுக்கு அடுத்தது வைஷ்ணவி தேவி காயின்ஸில் வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ₹1,00,000 போகுதுன்னு. அது நான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ₹10 காயின்ஸும் காமன் தான், ₹5 காயின்ஸும் காமன் தான். பார்த்துங்க, அது வந்து 3 வந்து காமன் சீன்னு போட்டிருக்கு பாருங்க, 15லேருந்து 30ன்னு. ஆனால் 3 மினிட்டு தான் அடிச்சிருப்பாங்க. 3 மினிட்டு வந்து வெரி வெரி காமனு. நிறைய கிடைக்கிறதுனால ரொம்ப விலைக்கு போகாது. மேக்ஸிமம் டீலருங்க வாங்கினாலும் ஒரு ₹6 முட்டை கொடுத்து வாங்க, ₹1 சேர்த்து கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காயின்ஸை பார்த்துக்குங்க. இதில் வந்து பாம்பே மின்ட்டு, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. இதில் வந்து 2 மின்ட்டு ஸ்கேரு, நொய்டாவும் ஹைதராபாத் வந்து ஸ்கேரு 25லேருந்து 150, 100. மீதி 2 மின்ட் வந்து 20லேருந்து 50. பார்த்துக்குங்க. இந்த காயின்ஸில் இதில் வந்து எல்லாமே காமன் தாங்க சார். பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா எல்லாமே 15லேருந்து 50 தான். பாம்பே மின்ட்டு 10லேருந்து 50. இதுக்கு பார்த்துக்குங்க. இந்த இதில் 3 ஸ்கேர் தாங்க சார். பாம்பே மின்ட்டு 20லேருந்து 50, கல்கத்தா மின்ட் வந்து 20லேருந்து 100, ஹைதராபாத் வந்து 100லேருந்து 300. ஹைதராபாத் மின்ட் இருந்தால் ஸ்டார் இருந்தாலும் சேர்த்துங்க. நொய்டா மின்ட்டு 20லேருந்து 100, அது ஸ்கேரில் தான் இருக்குது. அடுத்தது கப்பல் காயின். இதில் வந்து என்னென்ன காயின்ஸ் ரேட்டு இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து 4 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 4 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. பாம்பே மின்ட்டு இருந்தானா 20லேருந்து 70, கல்கத்தா மின்ட் இருந்தானா 100லேருந்து 700. ரேர் சார். இதில் பாருங்கள், கப்பல் இருக்கிற மாதிரி இருந்தானா கல்கத்தா மின்ட்டு ரேரு. கல்கத்தா மின்ட்டுன்னா இந்த கப்பலுக்கு கீழே எந்த சின்னமும் இல்லாமல் இருந்ததுன்னா இங்கே ஒரு ஸ்டார் இருக்கும், ஒரு காயின்ஸ் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், ஒரு டாட் இருக்கும். இதில் வந்து எந்த மின்ட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா அதோட விலை ₹100லேருந்து ₹700 முட்டை ரேருன்னு போட்டிருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு மொதல் ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எடுத்து வைங்க. 10 காயின் இருந்தால் கூட ₹1000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா உங்கள் கலெக்ஷன்லேயே எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் டிமாண்ட் தான். கல்கத்தா மின்ட்டு ரன்னிங் காயின்ஸு. யூஎன்சி கிடைக்கிறதெல்லாம் வெரி வெரி ரேரு. யூஎன்சியில் ₹700 போட்டிருக்கிறாங்க. யூஎன்சி நம்ம போக தேவையில்ல. ஒரு ₹5 ₹100 கூட 95%, 9% நம்ம லாபம் தான். அதனால் ட்ரை பண்ணிப்பாங்க. 9 அதுக்கு அடுத்தது நேரு காயின். இதில் வந்து என்னென்ன மின்ட்டு, பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு. இது வந்து 2 மின்ட்டு வந்து ஸ்கேரில் இருக்குது. 75லேருந்து 200 ஹைதராபாத் மின்ட்டு. நொய்டா மின்ட்டு 20லேருந்து 100. மீதி 2 காமன் 20லேருந்து 50. நேரு காயின். இந்த ஸ்டில்லில் பார்த்துக்குங்க. இது ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கு வரும். இது ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்காக இருந்ததுன்னா அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகும். சின்ன மின்ட் இருக்கணும்னு வாங்க, இதில் கன்ஃபியூஸ் ஆகும். பாம்பே மின்ட்டில் தான் இருக்கும். 8000 முட்டை போட்டிருக்குது. ரேரு, அது நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அது இது டிமாண்டு, அது செட்டில் வரதுனால டிமாண்ட், அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அது நமக்கு கிடைக்காதனால தான் நான் அது எனக்கே அது ஒரு காயின் கூட ரன்னிங்கில் கிடைக்கல. அதனால தான் நான் இவ்வளோ தில்லாக சொல்கிறேன். இது கிடைக்கும், இதை ட்ரை பண்ணுங்கள். இது என்ன ரேட்டுன்னு பார்த்துடலாம். சிங்கிள் மின்ட் தான், ஸ்கேரில் இருக்குது. பாம்பே மின்ட்டு 15லேருந்து 100. இந்த ஸ்டில் இருக்கிற காயின்ஸை பார்த்துங்க. இதுவும் 4 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. அதில் வந்து பாம்பே மின்ட் வந்து 10லேருந்து 30, கல்கத்தா 25லேருந்து 50, ஹைதராபாத் வந்து 25லேருந்து 40. யூஎன்சி இதெல்லாம் ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் ரேட் ஏறின மாதிரி இருந்தது. நொய்டா மின்ட்டு 25லேருந்து 50. இந்த காயின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு புதுசாக வரும்போது ₹100 மட்டும் போயிட்டு இருந்தது. கடைசியில் இப்போ வந்து எல்லாம் ₹10 வந்து நிற்கிது. யூஎன்சிலே ₹10 ₹15 பேக்கெட்டே கிடைக்கிது. அதே மாதிரி இந்த காயின்ஸ் அதே மாதிரி தான். டாட்டா
இது காயின்ஸ் பார்த்துக்குங்க. இதில் வந்து 4 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு. இது எல்லாமே 2 மின்ட்டு காமன், 2 மின்ட்டு ஸ்கேரு. ஆனால் 15லேருந்து 50, காமனாக இருக்கிறது வந்து 15லேருந்து 30. அதாவது யூஎன்சிலே கிடைக்கிது, பேக்கெட்டாக கிடைக்கிது. அதனால எல்லாம் 10 ரூபாலேருந்து 15 ரூபாய்க்கு அவங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால கிடைக்கிறது. இது கொஞ்சம் இதில் ஒரு காயின்ஸ் ரேர் இருக்குது. இது பெல் காயின்ஸ் சொல்லுவாங்க. பார்த்துக்கங்க, 50ன்னு எழுதியிருக்கோம். பெல் காயின்ஸ் சொல்லுவாங்க. இதில் என்ன மின்ட்டுன்னு பார்த்துக்கலாம். இதில் ஒரு மின்ட் வந்து ரேரு. பாம்பே மின்ட்டு எல்லா இடத்துலையும் காமனாக இருந்தது. இந்த காயின்ஸில் வந்து பாம்பே மின்ட்டு ரேரு, இன்னும் டிமாண்ட் ஆகும். யூஎன்சியில் நம்ம பார்த்தீங்கன்னா 1000 ரூபா மூட்டை போட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு யூஎன்சி போவானா பாம்பே மின்ட்டு யூஸ் கண்டிஷன். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு மின்ட் ஒன்று இருக்கும், ஸ்டார் இருக்கும், இல்லைன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், இல்லைன்னா எதுவுமே இருக்காது. அது கல்கத்தா மின்ட்டு. நொய்டா மின்ட்டுன்னு டாட் இருக்கும். எதுவுமே, அதாவது பாம்பே மின்ட் டைமண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா அதோட விலை இது இருக்குது. பார்த்திங்க, இந்த டிசைனு 50ன்னு எழுதியிருக்கிறதுல பாம்பே மின்ட் டைமண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா விலைக்கு போகும். 150 ரூபா மூட்டை கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. 2 காயின் பற்றி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது இருக்கும். எல்லா காயின்ஸும் காமன் தான். நான் எனக்கு தெரிஞ்சது டீலருங்க 6 ரூபாலேருந்து 7 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது நிறைய காசு இருந்தால் வாங்குவாங்க. ஒரு 1000 பீஸோ, ஒரு 500 பீஸோ, ஒரு 100 200 பீஸ் இருந்தால் இந்த ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பீஸுக்குள்ள இந்த புக் ரேட்டெல்லாம் இது வாங்குறதுக்கு ரொம்ப கம்மி. இதெல்லாம் யாரும் அந்தளவுக்கு ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இந்த காயின்ஸுக்கு ஒரு 30 100 அப்படின்னு கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால விலைக்கே போகாது. யாருன்னா டீலருக்கு வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒரு 6 ரூபாலேருந்து 7 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் தான் செக் பண்ணணும். இதில் எதனா ரேர் காயின்ஸ் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி காயின்ஸில் பாம்பே மின்ட் இருந்தானே எடுத்து வச்சுக்கிட்டு மீது கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது இது இந்த டிசைன் பார்த்துங்க. இதில் வந்து பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு. இதில் வந்து 1 மின்ட்டு மட்டும் ஸ்கேரில் இருக்குது. கல்கத்தா மின்ட் 50லேருந்து 200, மீதி எல்லாமே 10லேருந்து 30 தான். அதுக்கப்புறம் மைசூர் மகாராஜா காயின்ஸு, பேலஸ் காயின். இதில் வந்து சிங்கிள் மின்ட் தான். இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நானும் பார்த்ததில்ல. இதுலேயும் வந்து 5 எட்ஜ் எல்லாம் கிளியராக காட்டணுன்னுவாங்க. இதை நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் நார்மல் காயின்ஸ் வரும். நார்மல் காயின்ஸே இன்னும் 6 ரூபா மூட்டை வந்து 6 ரூபாலேருந்து 7 ரூபா மூட்டை வாங்குவாங்க. இது வந்து யூஎன்சி செட்லேருந்து அது என்ன சொல்கிறது, யூஎன்சியில் புதுசாக இருக்கிற மாதிரி எட்ஜெல்லாம் நிறைய இருந்து கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்காக இருந்தான்னா இதோட வேலை 8000 ரூபா மூட்டை போட்டிருக்கிறாங்க. ரேரு. இது கிடைக்காது. நம்ம தொலைவிட்டு போய், ஏன்னா எல்லாம் யூஸ் கண்டிஷனில் இருக்கிறதெல்லாம் காமன். இது வந்து நினைவாடிச்சதுனால அது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்குன்றது கிடைக்கிறது வெரி வெரி ரேரு. அதுதான் கலெக்டருங்கள்கிட்ட தான் இருக்கும். அவங்கள்ட்ட நாம் அந்த விலை கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். ஆனால் யாரும் வாங்குறதுக்கு யோசனை